ஆகேஷ் தமிழ் சண்டைக்குழி நாங்கள் வினோத். இந்த காலம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஆணிகள் வந்துருச்சு, அப்படியே பெருசாக பொட்டையாட்டம் வீங்கி போச்சு, என் கால் வந்து என்னோட சேவல் வந்து காலே கீழே வைக்க மாட்டேங்குது, அது ஏன்னா ட்ரீட்மெண்ட் சொல்லுன்ட்டு நிறைய பேர் இருக்கும். ஒரு சோக்காளிக்கிட்டேயும் ஒரு மருத்துவம் வேறு மருத்துவம் இருக்கும். நம்மக்கிட்ட வேறு மருத்துவம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம ஆணிக்களை அந்த மருந்து தான் வச்சு நாங்கள் இத்தனை காலமாக ஆணிக்களை வந்து சரி பண்ணுறோம். சரிங்களா? இதை வந்து எப்படி சரி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சேவல் கால் வச்சு கட்டி விட்டுடலாம். கட்டுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து கட்டி விட்டுடலாம் வாங்க. நம்ம அதை அப்ளை பண்ண பேஸ்ட்டை வந்து காலை லைட்டு தடவி விட்டு இந்த பேப்பரை வச்சு கட்டிடணும். பேப்பர் முக்கியம் நம்மளுக்கு. கம்முன்னு இருக்கணும். இதை நம்ம அழகை வச்சு கட்டிட்டு இதே அவுழுந்து கீழே விழுற வரைக்கும் நம்ம இதை வந்து அவுக்கக்கூடாது. அதே சேவலுக்கு வந்து அதே கீழே நல்லா மாட்டிக்கிட்டு அதே அவுக்குற வரைக்கும் இதை வந்து அவுக்கக்கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு இதை அப்படியே காலில் வந்து அவுறாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே காலிலே இருக்கட்டுன்னு விட்டுருங்க. 2 வாரம் கழித்து ஆணிக்கல் வந்து சரியாயிடுச்சான்னு பாருங்கள். அப்படி சரியாகணும்னா மறுபடியும் இதே மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சரியாயிடும். நீங்கள் வந்து 2 வாரம் 3 வாரம் இதை அப்படியே கட்டி விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக கொட்டிக்கும். லைட்டாக ஆணிக்கலாக இருந்தால் உடனே சரியாயிடும். பெரிய காயமாக இருந்தால் இதே மாத்திரை மறுபடியும் சரி பண்ணி கட்டுங்க. இதே மருந்தை வச்சு கட்டினாலே போதும், உங்களுக்கு சரியாயிடும். போய்ட்டு தவணை இந்த மாதிரி கவரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் துணி, நம்ம சேவலுக்கு காலை கட்டுறதுக்கு மஞ்சத்தூள், துணி சோப்பு, அதாவது அரசன் சோப்பு, உப்பு, கல் உப்பு இருந்தாலும் சரி தான், சால்ட் உப்பு இருந்தாலும் சரி தான். மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல் வைக்கிறத இந்த பேஸ்ட்டு, நம்ம காலங்கண்டி வந்து பல் வைக்க பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு தான். வாங்க இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நம்ம சோப்பு, மஞ்சத்தூள், உப்பு, அந்த பேஸ்ட்டு இது வந்து 2த்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அழகாக இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து அழகாக பேஸ்ட் மாதிரி இதை வந்து நல்லா அப்படியே குழப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மருந்து வச்சு கட்டின பிறகு அந்த ஆணிக்கல் வந்து இருந்தது அழகாக அந்த பக்கு மாதிரி அழகாக உரிச்சிட்டு வந்துச்சு பாருங்கள். உள்ளே இன்னும் இப்போ காயம் மட்டும்தான் இருக்குது. அந்த காயத்தை சரி பண்ணாலே வேலை முடிஞ்சிடும். இன்னொரு டைம் இந்த மருந்து வச்சு கட்டினாலே போதும், அந்த ஆணிக்கல் வந்து பியூராக கிளியர் ஆகிடும். இந்த காலில் பார்த்தீங்களா அழகாக ரவுண்டாக ஒற்றி இந்த இடத்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள், அழகாக பக்கா. இது கொஞ்சம் பெரிய ஆணிக்கலாக இருந்தது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வச்சு வரத்துக்கு. இதேமாதிரி இன்னொரு டைம் மருந்து வச்சு கட்டினாலே போதும், அழகாக நீட்டாக சரியாயிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஆணிக்கல் சரியாயிட்ட பிறகு இதை அப்படியே வெளியே விட்டுறக்கூடாது. இதுக்கு வந்து ஆணிக்கல் செருப்பு போடணும். அந்த செருப்பு எப்படி போடுறதுன்னு, அந்த செருப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு மறுபடியும் திருச்சில் வெளியே போட்டாலே போது பாருங்க. இந்த இடத்த பாருங்கள், ஷார்ப்டாக இருக்குது சதை. இந்த சதையில் லைட்டாக என்ன கல் கேறினா கூட மறுபடியும் திரும்ப ஆணிக்கல் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செருப்பு செஞ்சு போடணும். அதை எப்படி செய்யறதுன்னு ஃபுல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ மருந்து வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆணிக்கலுக்கு வந்து கட்ட போகிறோம். ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இதோட கடைசி டைம் இந்த மருந்து வச்சு கட்டினாலே போதும், நீட்டாக க்ளீன் ஆகிடும். சரிங்களா?